10ஆம் வகுப்பு தேர்வு இன்று துவங்கியுள்ளது. 28/3/2025 தொடங்கப்பட்ட இந்த தேர்வு 15/4/2025 வரை நடைபெறவிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 34,479 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகிறார்கள். 17,523 மாணவர்களும் 16,956 மாணவிகளும் 173 சென்டஸில் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறையிலிருந்து ஒரு மாணவர் தேர்வு எழுதுகிறார். கிட்டத்தட்ட 720 ஸ்கிரைப் வச்சு மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கஸ்டோடியன் பாயிண்ட்ஸ் ஒரு 9 பாயிண்ட் இருக்குது. பறக்கும் படை ஒரு 231 பறக்கும் படை நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு நல்லபடியாக போயிட்டுருக்கு. மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஸ்கிரைப் நான் சொன்ன மாதிரி 720 ஸ்கிரைப் வச்சு எழுதுகிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் உட்பட. பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி உட்கட்டமைப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவும் அவங்களுக்கு ரேம்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அதான் உட்கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், அவருக்கு தேவையான குடிநீர், அது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போயிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்ட் நிறைவு பெறும் தருவாயில் இருக்கிறது. ஸோ கூடிய விரைவில் எனக்கு தேதி கிடைத்தவுடன் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் செய்யப்படும். பழக்கடைகளில் பழங்களில் அந்த மாதிரி கலப்படம் பண்ணால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உதாரணமாக நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் போட்டு கலர் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மக்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரெட்டிஷாக, அதாவது பழங்கள் அப்படின்னா சில இடத்துல அந்த கருப்பு புள்ளிகள் இருக்க தான் செய்யும். ரொம்ப சுத்தமாக வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முழுமையாக அது மஞ்சள் கலரில் இருக்குது. இல்லை தர்பூசணி முழுமையாக சிவப்பு கலரில் இருக்குது, ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா அதை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உடனடியாக புகார் தெரிவித்தால் அலுவலர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு நிச்சயமாக அதை சீஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அலுவலர்கள் தொடர்ந்து சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பழங்கள் மட்டும் இல்லை, இந்த வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய பருகக்கூடிய ஜூஸ் ஐட்டம் உட்பட, இப்போ சுகர்கேன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா அது சுத்தமில்லாத சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படும் அந்த பழச்சாறுகளையும் சீஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வெயில் காலங்களில் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரை நேரடியாக வெயிலில் செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. புரதச்சத்து இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. லைக் சிக்கன் அந்த மாதிரியான ஐட்டம்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடியாக வெயிலில் போகக்கூடிய நிலை ஏற்பட்டால் தலையை கவர் பண்ணிட்டு போகணும். ஒரு கேப்போ இல்லை தலையில் ஒரு துணியோ போட்டு கவர் பண்ணிட்டு போகணும். இது செஞ்சாலே போதும், ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளால் பாதுகாத்துக்கொள்ள முடியும். நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரில் ஏற்கனவே ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நான் கொடுக்க சொல்ல.